திமுகவோட ஒரு நிர்வாகி தென்காசி ஜெயபாலன் அவர் வந்து பிரதமர் வந்திருக்க இந்த நேரத்துல வந்து பிரதமரை தீர்த்து கட்ட வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு ஒரு பேச்சு பேசியிருக்காரு. இது வந்து ஒரு கொலை வெறி முயற்சி மாரி இத பத்தி என்ன பேசுறாங்க? இது ஒரு கடுமையான வாக்கியம் இல்லையா? உங்கள் வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி. அவன் ஒரு இன்னொரு நரகாசுரன். அவனை தீர்த்து கட்டினால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதன் போது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திமுக மீது அது மாபெரும் தயக்கத்தை தான் கொடுக்கும். மு.க. ஸ்டாலினுக்கு எல்லாரும் கேட்கிறாரு, திராணி இருக்கான்னு அவங்க ஆளையே பேச விடுறாரு. அவரு பிரைம் மினிஸ்டர் பேச்சு பொருளாக்குவார். அதையும் தவிர மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஏன் வாயை மடைத்திருக்கிறார்கள்? இன்று அமித் மாலவியா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ஜெயபாலனுடைய வச்சுட்டு. அந்த அமித் மாலவியா ட்வீட்டை பார்த்தீங்கன்னா பிஜேபி இஸ் கோயிங் டு டேக் எ ஸ்ட்ராங் ஆக்ஷன் நினைக்கிறேன் நான். இருந்தாலும் தமிழக போலீஸ் காவலர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் எஸ்பிஜியினுடைய தலைவரிடமிருந்து தொலைபேசி சென்றது என்று தமிழக போலீஸ் காவல்துறைக்கு. பிரதமரை பற்றி யாராவது இந்த மாதிரி பேசினார்களே, ஆனால் பிரதமருக்கு கொலை செய்ய முயற்சி தமிழகத்தில் இருக்குமே என்றால், இரண்டாவது பிரதமர் தமிழகத்தில் கொலை செய்யப்பட்டால் ராஜீவ் காந்திக்கு அடுத்தது அது தமிழகத்திற்கு வேண்டுமென்றே ஒரு பெரிய அவமானமாகும். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இருக்கும் பொழுது ஏன் பிரதமராக வரக்கூடியவரோ, ஏன் இந்திரா காந்தி மீது செருப்பு வீசியர்களார்களே மதுரையில் கடந்த 40-30 ஆண்டுகளுக்கு முன்னதாக, ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன வேண்டும் என்று தனி நாடு கேட்கிறதா? இந்துக்களுக்கு விரோதியான கட்சியா என்றெல்லாம் பேச்சு எழும்பும். அதையெல்லாம் பிரதமர் தேர்தல் பொழுது சுட்டி காண்பிப்பார்.